அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பனி சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். கோமதி வந்து இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. எல்லாரும் வந்து பாண்டியன் வந்து கிளம்புறாரு. சரி கோமதி, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அது சரி கிளம்புறீங்க, கரெக்டு தான். இன்றைக்கி நான் மத்தியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சமைச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. நீ பிடிச்ச மாதிரி சமைச்சு வை, அதெல்லாம் ஓகே தான், கரெக்டு தான். ஆனால் வீட்டுக்கெலாம் வந்து சாப்பிட மாட்டேன், வழக்கம் போல் தங்கமயில்கிட்ட கொடுத்து விடு, நான் அங்கே வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் தங்கமயில்கிட்ட கொடுத்து விட சொல்கிறீங்க? அதெல்லாம் இனிமேல் அவளால் சாப்பாடு கொண்டு வர மாட்டா, நீங்கள் தான் கண்டிப்பாக இனிமேல் வீட்டில் வந்து தான் சாப்பிடணும். போடியாவா நீயா டீ பேசாமல் இரு. அவள் வர்றதுனால எனக்கு அங்கே எவ்வளோ வேலை பாதிக்க இல்லாமல் ஃபுல்லாமே டைமிங் எனக்கு சேவ் ஆகுது. எவ்வளோ வேலையில் நாங்கள் சீக்கிரமாக செய்ய முடியுது. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லானதாக இருக்கே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் சொல்ல உங்களுக்கு புரியலையா? அந்த பிள்ளை இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளை. அந்த பிள்ளை கடைக்கு வந்துச்சுன்னா 4 பேர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அந்த பிள்ளையை பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. தங்கமயில்கிட்ட லேடிஸாக நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோவே, வர்றவங்க எல்லாருமே தங்கமயில்கிட்ட தான் பேசுகிறாங்க. அப்படி அளவுக்கு டெவலப் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், புரியலையா? கண்ணு பட்டுருங்கண்ணே. கண்ணு பட்டுருமா? எந்த காலத்தில் இருக்க நீ? இந்த காலத்தில் போய் இன்னும் கண்ணு பட்டுரும் காலு பட்டுருன்னு சொல்லிட்டுக்கண்ணே. ஆமாங்க, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ கண்ணு பட்டுருச்சுன்னா அது வேறு எதுக்கு தேவையில்லாமல்? அவ்வளோதான், நான் சொன்னதான். தங்கமயில் மீன் வரமாட்டேன், நீங்கள் தான் வீட்டுக்கு எப்பயும் போல் வரணும், சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி போ, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இவா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நிஜமாவே கண்ணு படுறதுலாம் உண்டோ இருக்குமோ அப்படின்ட்டு பாண்டியன் அப்படி யோசிச்சுக்கிட்டே போயிடுறாரு கடைக்கு. நெக்ஸ்ட்டு ராஜி மீனா 2 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கோமதி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாமா கிட்ட பேசிட்டேன் நான் அப்படிங்கிறாங்க. ஏற்ற நிஜமாவே மாமா கிட்ட பேசிட்டிங்களா? மயிலக்கா வந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க நிஜமாவே சொல்லிட்டீங்களா? அதுக்கு மாமா சரின்ட்டாரானே. ஆமாம் பேசிட்டேன், ஆமாம் சரின்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் நிஜமாவே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் மயிலக்காவை போக விடாமல் தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முழு கிணறு எப்படினாலும் தாண்டிடலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன பெரிய இவா, நான் அதெல்லாம் சொல்ல தான் செய்வேன் அவகிட்டக்கா அப்படின்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க. சரி இத்தை வராங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வந்துடுறாங்க, கேரியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. என்னம்மா எங்கே போடுற அப்படிங்கிறாங்க. என்னத்தை புதுசாக கேட்குறீங்க? இப்போ எப்பயும் போல் அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ கடைக்கெலாம் போக வேண்டாம், நீ சரவணனுக்கு மட்டும் போய் சாப்பாடு கொடு போதும் அப்படிங்கிறாங்க. இல்லத்தை நான் வர்றேன்னு சொல்லி மாமா வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க, ஓகே தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் மாமாக்குள்ள வந்து டைம்லாம் சேவ் ஆகுது, அதனால் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பார்க்க முடியுது அப்படிலாம் மாமா சொன்னாங்களத்த அப்படிங்கிறாங்க. இந்த பாரு நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா? அவருக்கு வந்து கொடுக்க வேண்டாம், நீ வந்து இந்த சின்ன கரியரை மட்டும் கொண்டுட்டு போ, சரவணனுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற பக்கத்தில் பார்த்து அவனை அமர சாப்பாடு வச்சுட்டு எல்லாத்தையும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நிதானமாக வா அப்படிங்கிறாங்க. இல்லத்தை மாமாக்கும் கொடுக்குறேன், எங்கள் சித்தப்பா எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறன்ட்டு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ராஜி அவங்களும் பக்கத்தில் பார்த்துட்டு அத்தை அவங்க போகிறாங்க பாருங்கள் நீங்கள் என்னென்னு கேளுங்க, நீங்கள் தான் பெரிய வீரி பெரிய சூரி அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லி அவங்கள வந்து ஓவராக ஏற்றி விட்டுட்ருக்காங்க. உடனே டக்குன்னு கோமதி வந்துட்டு தங்கமயில் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் உனக்கு யார் வேணும் அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு அவங்க உங்களுக்கு மருமக அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அத்தை தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே யாருக்கு அத்தை? நானா உனக்கா நீயா எனக்கா அப்படின்னு சொல்லி பெரிய கேட்கவும், நீங்கள் தான் எனக்கு அத்தை, நீங்கள் தான் என்னோட மாமியார் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, அப்போ யார் சொல்கிறது யார் கேட்கணும்? நீ சொல்கிறது நான் கேட்கணும்னு. ஐயோ இல்லத்தை நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. புரியுதுல, நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் நீ சாப்பாடு எடுத்து கடைக்கெல்லாம் கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு தான், யார் இல்லைன்னா முதல்ல சரவணன் கொண்டுட்டு போனேன், சரி புருஷனுக்கு கொண்டுட்டு போகிறாலே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு கொண்டுட்டு போனேன், சரி 1 நாள் 2 நாள் தான் கொண்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் என்னடனா அதை ரெகுலர் ஆகிக்கிட்டேன், நான் வேண்டான்னு சொல்லி தலைப்பால் அடித்தாலும் அதை வந்து கேட்கவே மாட்டேங்கிறேன் நீ. அவர் வந்து இங்கே சாப்பிடுவார், அவருக்கு வந்து வீடு எங்கே இருக்குது, என்ன சாப்பிடணும் ஏதுன்னு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். சரியா, அவர் வந்து சாப்பிடட்டும், நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா நான் பேசுகிறது? முதல்ல அந்த சாப்பாடு கேரியரில் கீழே எடுத்து வை, அதில் சின்ன கேரியரை மட்டும் கொண்டுட்டு போ, சரவணனுக்கு கொடுத்து கூட மாட இருந்து அவன் சாப்பிட்டானா என்னன்னு சொல்லி பக்கத்துலேருந்து பார்த்து கவனமாக வா, சரியா கிளம்பு நீ அப்படிங்கிறாங்க. சரி எத்தனை அவங்களும் பயந்துகிட்டே போயிடுறாங்க. அடுத்து ராஜி மீனவும் அத்தை சூப்பரத்தை கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய என்ன கலக்கிறது போ, இனிமேல் நான் சொல்கிறதா நடக்கணும், எல்லோரும் நான் சொல்கிறதான் கேட்கணும், போங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பயப்படுற மாதிரி சீனை போட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு மயில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. மயில் நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சி நீயே போட்ட, உனக்கு ஆயுசு 100 அப்படிங்கிறாங்க. மயில் அழுதுகிட்டேவும் எதுக்கு ஆயுசு 100? அண்ணன் இந்த குடும்பத்தில் நான் 2 நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவா, இப்போ படுற கஷ்டமே போதாதா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. எதுக்குடி என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படிங்கிறாங்க. எப்பயும் போல் நான் அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன்னா, சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அத்தை ஏற்கனவே சொன்னாங்க, அதே மீறி மாமா எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்களே, அதனால சாப்பாடு கொண்டு போவேன்னா, இன்றைக்கி என்னோட அத்தை வந்து சாப்பாடு கண்டிப்பாக கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் கோமா வேறு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அத்தை கோமாவே பேசுகிறாங்க. இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியலமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பேசாமல் இங்கேருந்து
சேர்ந்து வந்துடலாமாலாம் தோணுது அப்படிங்கிறாங்க. ஏண்டி கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறேங்கிற, அங்கே வாழ மாட்டேங்கிற, இதுக்காகவா நிறைய பொய்களெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். முதல்ல உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பாடை பற்றி ஏதாவது கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரேன். சரியா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. அம்மா இருக்கேல, அம்மா இருக்கும்போது கவலைப்படாமல் நீ போயிட்டு வா சரியா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொன்னால் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், இப்போ என்ன இருக்கட்டும், அதனால் என்ன, இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டியன்னு சொல்கிறாரு. எல்லாருமே இருக்காங்க. மீனா, ராஜி, பாண்டியன், கோமதி எல்லோரும் இருக்காங்க. மயில் மட்டும் அந்த வீட்டில் இல்லை. ஆனாலும் சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி இந்நேரம் வந்திருக்கீங்க வீட்டில், கடையெல்லாம் மத்தியானத்தோடு முடிஞ்சிருவா என்ன அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னது இந்த வெயிலையே சாப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு. எங்கள் வேலைன்னு வரும்போது வெயில் மழை இதெல்லாம் பார்க்க முடியுமா, அதெல்லாம் அது காட்டி இருக்குது, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நீங்கள் வெயில் இவ்வளோ தூரம் அலைய வேணாம்னு சொல்லி தங்கமே உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வருவாளே எப்பயுமே, ஏன் இன்றைக்கி என்ன கொண்டுட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. அதுவா அப்படின்ட்டு பாண்டியன் வந்துடுறாரு. உடனே கோமதின்ட்டு அவள் கொண்டுட்டு போகிறேன்னு தான் சொன்னான், நான் தான் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை, அவள் வெயில் அலையணுமே அப்படிங்கிறக்காக வேண்டாம் அப்படின்ட்டேன்னு. அவள் என்ன வெயில் அலைய போகிறா சம்மந்தி, இதில் என்ன இருக்குது, கூட கொஞ்சம் நேரம் இருந்தாங்கன்னா சம்மந்திக்கு வந்து கூட கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும்ல, கூட எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி திருப்பி பாண்டியன் கிட்டக்க சொல்கிறாங்க. இல்லை, அவள் நிறைய பேருக்கு கொண்டுட்டு போகணும், ஒரு ஆள் மட்டுமா 4-5 பேர் இருக்காங்க, கேரியர் நிறைய சுமந்துட்டு போகணும், அவளுக்கு எதுக்கு சுமக்கடை, நான் தான் வேண்டான்ட்டேன்னு கோமதி சொல்லவும், அவன் எங்கே சுமந்துட்டு போகிறா, ஆட்டோவில் தானே போகிறா, ஆட்டோ வந்தோடனே கூட்டிகிட்டு போக போகுது, இதில் என்ன இருக்குது, அவள் சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க மாதிரி, அதே போல் அவங்க மாமனாருக்கு அங்கே இருக்க சித்தப்பாக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இதில் நீங்களும் தலையிடாதீங்க, நீங்கள் எதையும் கண்டுக்கிடாதீங்க, அவள் கொண்டுட்டு போய் கொடுக்கட்டும், அவள் கொடுத்தா அவளாட்டி இருக்கா, வீட்டில் சும்மா தானே இருக்கா. ஏன் ராஜி மீனாலும் கல்யாணம் இத்தனை வருஷம் இங்கே இருந்தாங்க, இத்தனை மாதம் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு தோணுச்சா, தங்கமயிலுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும்னு தோணுச்சுல, அதுக்கே நீங்கள் பெருமைப்பட வேண்டாமா, அதனால் இனிமேல் அவள் போய் கொடுப்பா, நீங்கள் அந்த விஷயத்தில் எதுவும் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சரியா அப்படின்ட்டு கோமதி சொல்லுவோம். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எப்படி அவள் கொடுக்குறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி மீனாவும், என்னக்கா இந்த சந்தடி இதில் நம்மளை வேறு இங்கே இழுக்கிறாங்க அப்படிங்கிற, அதானே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் சொந்தத்தில் மயில் கூட கல்யாணமான மறுநாள் தான் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆச்சு. அந்த பிள்ளையும் மாப்பிள்ளையும் இப்போ வந்து மூணாருக்கு வந்து ஹனிமூன் டூர் போயிருக்காங்களாம். அதே மாதிரி நம்ம மயிலெலாம் போகலன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதனால் மயிலையும் மாப்பிள்ளையும் அடுத்த மாதத்துல நாங்கள் ஹனிமூனுக்கு மூணாருக்கு அனுப்பலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அனுப்பி வைக்கட்டுமா நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்குறாரு. அவங்க பாண்டி இருந்துட்டு, அதே இதுக்கு நீங்கள் அனுப்பிக்கிட்டு, அது நான் எப்படி நாங்களும் அனுப்பணும், நாங்களே அடுத்த மாதம் நல்ல நாள் பார்த்து நாங்களே அனுப்பி வைக்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் செலவழிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவர் பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, சரிங்க, ரொம்ப நல்லதுங்க, நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க. இருங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் வந்து விருந்துக்கு போய் சாப்பிட்டதே கழுத்து வரைக்கும் இருக்குது, எங்களால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு. இருங்க, தங்க மயிலக்கா வருவாங்க, மயிலக்கா வந்தோடனே பார்த்துட்டு போங்கன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்துட்டு, மயிலை பார்த்துட்டு என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டு நல விசாரிக்கிற இடத்துல நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன், எப்பேற்பட்ட இடத்துல நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன், அப்படி சொல்லுங்கள், எங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் அவளை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு, சரி நாங்கள் அப்போ கிளம்புறோன்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லி சென்டாக பண்ணி வச்சுறாங்க. அடுத்து பாண்டியன், எப்போ நீங்கள் 2 சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நாங்கள் பெற சாப்பிட்டுக்கிறோம், அத்தை கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜி மீனா 2 சொல்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுறாங்க. ஆனால் கோமதி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இனிமேல் டெய்லி மத்தியானம் நீங்கள் தான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும் சரியா, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி சோத்தை போடு அப்படிங்கிறாரு. அவர் சாப்பிட்டு முடிக்கிறாரு பாண்டியன்.